السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله أعرفكم بالله أعرف من صفاته أعرفكم بالله أعرف بصفاته. அதாவது உங்களில் அல்லாஹ்வை நன்றாக அறிந்தவர் உங்களில் அல்லாஹ்வை அறிந்தவர் யார் என்றால் அந்த அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை, அவனுடைய தன்மைகளை, அவனுடைய குணங்களை அறிந்தவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஹதீஸ். அயரஃபுக்கும் பில்லாஹி அயரஃபு பிசிஃபாத்திஹி. உங்களில் அல்லாஹ்வை அறிந்தவர் அவனுடைய சிஃபத்துகளை அறிந்தவர்தான் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே போன பயான்ல சொன்ன இது என்னது, மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. எவன் தன்னை அறிந்து கொண்டானோ திடனாக தன் ரப்பை அறிந்து கொண்டான்னு சொன்னோம். அப்ப அதுல விபரமா நான் யார், அதாவது நாம் யார், அதாவது மனிதன் நீ யார் அப்படிங்கிறது சம்பந்தமா லேசா தொற்றுப்போம். அது சம்பந்தமா இப்போ இதுல அப்ப அந்த முந்தைய பயானின் அடிப்படையில நீ அல்லாஹ்வை அறியணும்னா நீ உன்னை அறிஞ்சிருக்கணும். இப்ப அல்லாஹ்வை அறியணும்னா இந்த ஹதீஸின் படி அயரஃபுக்கும் பில்லாஹி, உங்களில் அல்லாஹ்வை அறிந்தவர் யார் என்றால் சொன்னால் அயரஃபு பில்லாஹ் அயரஃபு பி சிஃபாத்தி, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை அறிந்தவர் தான் சொல்லும்போது, அப்ப நீ அல்லாஹ்வை அறியணும்னா முதல்ல அவருடைய சிஃபத்துகளை அறிஞ்சிருக்கணும்னு ஆகுதா? அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் எண்ணிக்கையில மட்டுப்படுத்திட முடியுமான்னா முடியாது. அல்லாஹ்வுக்கு எல்லை இருக்கா? அல்லாஹ்வுக்கு எல்லை இல்லை. அவன் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவன், அவனுக்கு எல்லைகள் கிடையாது. அல்லாஹ்வுக்கு திசைகள் கிடையாது. அல்லாஹ்விற்கு அவனுக்கு அந்த காலம் கிடையாது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்ங்கிற அந்த காலம் அவனுக்கு கிடையாது. காலத்துக்கு அப்பாற்பட்டவன். அதே போல அவன் எல்லையற்றவன், எங்கும் நிறைந்தவன். அவனுக்கு திசைகள் கிடையாது. திசைனா என்னென்ன திசை? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இந்த 4 திசையா? திசைகள் எத்தனை இருக்குது? வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்குன்னு சேர்த்து மொத்தம் 8ஆ? இல்லை, இது புவியியல் சார்ந்த திசை. சரியா? நாம் ஒரு பயணத்துக்காக இல்லை ஒரு குறியீடா சொல்றதுக்கு, ஒரு அடையாளத்துக்காக பயன்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய புவியியல் சார்ந்த திசை இது. ஆனா திசைகள் 6. இது ஒவ்வொரு மனிதனுக்குமே பொருந்தும். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு திசைகள் 6, ஆனா அல்லாஹ்வுக்கு திசை கிடையாது. மனிதனுக்கு தான் திசைகள் 6, மனிதனுக்கு மற்ற விஷயங்களுக்கும். ஆனா அல்லாஹ்வுக்கு திசைகள் கிடையாது. அப்ப 6ன்னு எப்படி? 6 வலத்திசை, இடத்திசை, முன் திசை, பின் திசை, மேல் திசை, கீழ் திசை. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுல, ஒரு மனுஷன் இருக்கான்னா அவனை சுற்றி உள்ள 6 திசைகள் இருக்கு இல்லையா? எப்படி காட்ட முடியுமில்ல? எனக்கு முன்னால், எனக்கு பின்னால், எனக்கு மேலே, எனக்கு கீழே, எனக்கு வலப்புறம், எனக்கு இடப்புறம்னு ஒவ்வொரு பொருளுக்கோ அல்லது ஒரு மனிதனுக்கோ சொல்ல முடியும். ஆனால் அல்லாஹ்வுக்கு அப்படி சொல்ல முடியாது. அதுக்கு மட்டுப்படுத்த முடியாத எல்லை கடந்தவன், திசைகளை கடந்தவன். புரியுதா? சரி, இப்போ இதுவும் அறிஞ்சிருக்கணும். இதெல்லாம் அல்லாஹ்வை அறிவதற்கு உண்டான விஷயம்தான். புரியுதா? இது டெப்தா நிறைய போகும். அல்லாஹ்வை அறிதல் அத்தனை வீடியோல சொல்ல முடியாது. சுருக்கமாக இதில் சொல்லு, நேர்லேயே இருந்தாலும் கொஞ்ச நாள்லையும் சொல்லிட முடியாது. அது நாள் கணக்கில் சொல்ற அளவுக்கு, அவ்வளவு கடல் அளவுக்கு அதுல அல்லாஹ்வுடைய விஷயங்கள் இருக்கு. சரி, இப்ப நாம் இதுல என்ன சொல்ல போறோம்னா, இந்த ஹதீஸின் படி அயரஃபுக்கும் பில்லாஹி அயரஃபு பிசிஃபாத்திஹி அப்படின்னு சொன்னா, உங்களில் அல்லாஹ்வை அறிந்தவர் யார் என்றால் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை அறிந்தவர் தான். அப்படிங்கும் போது அப்ப சிஃபத்துகள் சம்பந்தமா நம்ம இங்க பேச போறோம். அப்ப அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள்
எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு சிஃபத்துகள் இருக்கும். சரியா? அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் அனைத்தும் அவனுக்கு தான் முழுமையா தெரியும். அப்படி இருக்கும்போது நாம் விளங்குவதற்கு சில விஷயங்கள் மட்டும் இங்க. அல்லாஹ்னு சொன்னா சிஃபத்துகள்னா தன்மை. சரியா? சிஃபத்துனா தன்மை, சிஃபாத்துனா தன்மைகள், ஒருமை பன்மை மாதிரி. அப்ப அல்லாஹ்வுடைய சிஃபாத் தன்மைகள் அது நிறைய இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல கூறின, அவனுடைய குர்ஆனில் அல்லாஹ் கூறிய சிஃபாத்துகள் 99. இந்த குர்ஆன்ல பின்னாடியும் முன்னாடியும் போட்டுருக்கு தெரியுமா? அது ஃபுல்லா அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். நம்ம சொல்ல அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படின்ட்டு. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த அழகிய திருநாமங்கள் அதெல்லாம் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள். புரியுதா? அப்ப அல்லாஹ்வுக்கு தன்மைகள் உண்டு, திருநாமங்களும் உண்டு, தன்மைகளும் உண்டு. புரியுதா? இப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு கட்டாயமா அல்லாஹ்னு சொன்னா இதெல்லாம் அவனுக்கு இருக்கணும். அப்பதான் அவன் அல்லாஹ்னு ஏத்துக்க முடியும். எல்லாரையும் அல்லாஹ்னு ஏத்துக்க முடியாது. அல்லாஹ்னு ஒருத்தன் வந்து சொன்னா, அல்லாஹ்வே வந்து சொன்னாலும் அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய சிஃபத்துகள் சிலது இருக்குது. அவை அனைத்தும் அவனுக்கு பொருந்தினால் அவன் அல்லாஹ். அல்லாஹ்ங்கிறது ஸாத்துடைய பேர். சரியா? இறைவன். சரியா? அல்லாஹ்னா தமிழ்ல இறைவன். அந்த இறைவனுக்குரிய பெயர் அல்லாஹ் அல்ல. அல்லாஹ்ங்கிறது தமிழ்ல இறைவன். அது ஸாத், அந்த ஸாத்துக்கான ஒரு பெயர். இப்போ அந்த அல்லாஹ்வுக்கு திருநாமங்கள் இருப்பதை போல குர்ஆன்ல இருக்கின்ற திருநாமங்கள் சிஃபத்துகளை கொண்டு உண்டான திருநாமங்கள் தான். அப்ப சிஃபத்துகள் தனியா இருக்குது அல்லாஹ்வுக்கு. அந்த சிஃபத்துகள் அநேகம் உண்டு. ஆனால் அல்லாஹ்வை அல்லாஹ் என்று ஒப்புக்கொள்வதற்கு, அவன் அல்லாஹ் என்று இருந்தால், ஒருத்தர் அல்லாஹ்னு சொன்னா அவங்ககிட்ட கட்டாயமா இந்த 20 சிஃபத்துகள் இருந்தா தான் அவன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல அவன் அல்லாஹ்னு சொன்னா அவங்ககிட்ட 20 விஷயங்கள், அதாவது 20 சிஃபாத்துகள், சிஃபத்துகள். சரியா? சிஃபாத்னு அரபி, சிஃபத்துன்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும்போது சிஃபத்துகள்னு சொல்றோம், தன்மைகள். அப்ப அல்லாஹ்விடம் அறவே இருக்கக்கூடாத சிஃபத்துகள் எத்தனை? 20. அல்லாஹ்னு சொன்னா அவனோட கட்டாயமா அவசியமா இருந்தே ஆக வேண்டிய சிஃபத்துகள் 20. அவன் அல்லாஹ்னு சொன்னா அந்த 20 சிஃபத்துகள் இருந்தா மட்டும் பத்தாது, இன்னும் 20 சிஃபத் அவன்கிட்ட இருக்கக்கூடாது. அப்ப எத்தனையாச்சு? 40 ஆச்சா? இதோட நிக்கல, இன்னும் ஒரு சிஃபத் இருக்குது. அந்த சிஃபத்து அல்லாஹ்விடத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது அவனுக்கு சமம்தான். அவன் இருந்த அந்த சிஃபத் இருந்தாலும் அவன் அல்லாஹ் தான், அந்த சிஃபத் இல்லாட்டி அவன் அல்லாஹ் தான். ஆனா இந்த 20 கட்டாயமா இருக்கணும், வாஜிபான சிஃபத்து, கட்டாயமா இருக்கவே கூடாத சிஃபத்து 20. அப்ப இந்த 41 சிஃபத்துகள் இருக்கு இல்லையா? இந்த சிஃபத்துகளை ஒவ்வொரு முஃமினும், ஈமான்தாரியும், கலிமா சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும், இறை நம்பிக்கையாளரும் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒன்று. இந்த சிஃபத்துகள் கட்டாயமா ஒவ்வொரு முஸ்லிமும், ஆலிம் அல்ல, ஆலிம் மட்டுமல்ல, ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு முஃமினும், இறை நம்பிக்கையாளரும் அவசியம், கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி தெரியாமல் ஒருவன் இருந்தால் அவன் ஃபாசிக், பெரும் பாவி. இந்த சிஃபத்துகளை ஒருத்தனுக்கு தெரியலன்னு சொன்னா அவன் யாரு? பெரும் பாவி. இன்னும் இந்த சிஃபத்துகள் தெரியாம இருக்க காரணத்தினால இருக்க வேண்டிய சிஃபத்துல ஒண்ணு இல்லாட்டி அவன் அல்லாஹ்னு ஒத்துக்கிட்டான், அவன் என்ன ஆயிடுவான்? காஃபிரா போயிடுவான். அல்லாஹ்னு சொன்னா அவங்க இருக்கவே கூடாது சிஃபத்துல ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டாலும் என்ன ஆயிடுவான்? காஃபிரா போயிடுவான். அல்லாஹ்ட்ட இருந்தாலும் இல்லாட்டி ஒண்ணுதாங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சிஃபத்தை ஏன் அது இல்லைன்னு கேட்டாலோ, ஏன் அது இருக்குதுன்னு கேட்டாலும் என்ன ஆயிடுவான்? காஃபிரா போயிடுவான். அப்போ ஒரு ஈமான்தாரியே
அவனுடைய ஈமானையே தூக்கி எறியக்கூடிய, அந்த ஈமானை அழித்து விடக்கூடிய அளவுக்கு மிகவும் அவசியமான, கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய, அதாவது தெரிந்து கொள்ளவில்லைன்னா அவனுடைய ஈமானே பறிபோயிருங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய இந்த அவசியமான சிஃபத்துகள். ஆனா இந்த சிஃபத்துகள் மதரசாக்கள்ல ஓதக்கூடிய உலமாக்களுக்கு சொல்லி தந்துடப்படும், கிதாபுகள்லையும் இருக்கும், அவங்களுக்கு சொல்லி தந்துருவாங்க. அதை மரணமா செஞ்சு அதை வாழ்க்கையில் அவங்க கடைபிடிக்கிறதும் பிடிக்காதோ அது அவங்களாச்சு அல்லாஹ்வாச்சு. இதை பிற மனிதர்களுக்கு, சாதா சீதாவான அவாமுன்னாஸ் பொதுமக்கள்னு சொல்லக்கூடிய முஸ்லிம்களுக்கு, முஃமின்களுக்கு இது எல்லாரும் சொல்லித்தராங்களா அப்படின்னா கேள்விக்குறிதானே. எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் சொல்லித்தர மாதிரி தெரியல பொதுமக்களுக்கு. ஆனால் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா அவனுடைய ஈமானுக்கே ஆபத்து. ஏன்னா அல்லாஹ்வை பற்றி தெரியாதனால தான் அவன் என்ன ஆயிடுறான், அவன் வழி தவறி போயிடுறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ்வளவு தீனி மஅரிஃபத்துல்லாஹ்னாங்க. தீன்ல முதன்மையானது அல்லாஹ்வை அறிவது. அப்ப தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் இதெல்லாம் கடமை தான், அதெல்லாம் பின்னாடி. இதை மட்டும் செஞ்சுட்டு அவன் அல்லாஹ்வை அறியாமட்டான்னா அவன் எப்போ வேணாலும் என்ன ஆயிடுவான், அதெல்லாம் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்ற கடமைகளை. ஆனா அல்லாஹ்வை அறிஞ்சிட்டான்னு சொன்னா அவன் அமல் செய்யாதவனாக இருந்தாலும் அல்லாஹ்வை அறிந்த பின்னாடி என்ன ஆயிடுவான், ஆட்டோமேட்டிக்கா அமல் செய்ய ஆரம்பிச்சிருவான். அவன் இறை அச்சமே இல்லாதவனாக இருந்தாலும் அல்லாஹ்வை அறிந்த பின்னாடி தக்வா உள்ளவனாக, முத்தகீன்களில் ஒருவனாக ஆயிடுவான். இன்னும் அல்லாஹ்வை அறிந்த பின் அவனுடைய அனைத்து விஷயத்திற்கும் அல்லாஹ்விடமே ஆதரவு வைத்தவனாக, முத்தவக்கிலீன்களின் ஒருவனாக, தவக்குல் வைத்தவனாக ஆகிடுவான். அப்ப இவ்வளவு விஷயமும் எப்ப ஏற்படும், அவன் அல்லாஹ்வை அறிந்தால்தான் ஏற்படும். அப்ப அல்லாஹ்வை அறிவது ஃபர்லு, முதல் ஃபர்லு. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய இந்த சிஃபத்தை கமாலியான்னு சொல்லப்படும். அப்போ இந்த சிஃபத்துகளை கட்டாயமாக அறிந்து வைத்திருக்கணும். அப்படி அறியாமல் இருப்பது பெரும் பாவத்திற்குரிய செயல்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை அவன் அறியாமல் இருக்கும்போது அதை அவன் குஃப்ரில் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, இதுல ஏற்கனவே நம்ம தொழுகையுடைய விளக்கம் சம்பந்தமா பேசும்போது சொல்லியிருப்போம், சஜ்தா செய்யக்கூடிய அந்த 7 உறுப்பு எப்படி என்ன எதுங்கிறது விளக்கமா. அதுக்குள்ள போக வேண்டாம், டாபிக் மாதிரி போயிடும், மறுபடியும் இதுல இருப்போம். அப்ப அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்குண்டான சிஃபத்துகள், அநேக சிஃபத்துகள் மனிதனிடத்தில் இருக்குது. எல்லாம் அல்லாஹ் இரவலாக மனிதனுக்கு கொடுத்தது. அதிலே மனிதனுக்கு அல்லாஹ் மிக முக்கியமாக கொடுத்திருக்கக்கூடிய, ஏன்னா மற்ற சிஃபத்துகள் சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காது. ஆனா எல்லா மனிதரிடத்திலும் அல்லாஹ்வுடைய இந்த 7 சிஃபத்துகள் இருக்கும். ஒன்னு இல்ம், அறிவு. இன்னொன்னு சம்உ, கேள்வி, கேட்கும் திறன். மூன்றாவது பஸர், பார்வை. நான்காவது கலாம், பேச்சு. ஐந்தாவது இராதா, எண்ணம், நாட்டம். ஆறாவது குத்ரத், ஆற்றல். ஏழாவது ஹயாத், ஆன்மா, ஜீவன், உயிர். இப்ப இது 7 மனிதனுக்கு அல்லாஹ் இரவலா கொடுத்தது. ஆனா இந்த 7 அல்லாஹ்கிட்ட இருக்கும். அல்லாஹ் இல்ம் உள்ளவனா இல்லையா, அறிவுள்ளவனா இல்லையா? அல்லாஹ் அறிவுள்ளவன் தானே. அப்ப இந்த 7, அப்ப அல்லாஹ் இல்ம், அறிவுள்ளவன். அல்லாஹ் செவியுறுபவன். அல்லாஹ்வுக்கு கேள்வி உண்டா இல்லையா, கேட்கும் திறன் இருக்கா இல்லையா? பார்வை, அல்லாஹ்வுக்கு பார்வை இருக்கு. அல்லாஹ்வுக்கு கலாம், அல்லாஹ்வுக்கு பேச்சு இருக்குது, திருவசனம், பேச்சு இருக்குது. அல்லாஹ்வுக்கு நாட்டம் இருக்குது, நாடியதை செய்யக்கூடியவன். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகுல் லஹு குன் ஃபயகுன்.
அல்லாஹ் எந்த ஒன்றை செய்ய நாடினாலும் அதற்காக அவன் சொல்வதெல்லாம் ஆகுக என்று சொல்வான், உடனே அது ஆகிவிடும். அப்ப அவனுக்கு நாட்டம் இருக்குது. அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லா வஸ்துக்கள் மீது நிச்சயமாக அல்லாஹ் ஆற்றல் உடையவன். அல்லாஹ் ஹய்யுன், ஹயாத், அவன் ஜீவன் உள்ளவன். அல்லாஹ்வுக்கு அவனுக்கு சொந்தமானது அனைத்தும் மனிதனுக்கு இரவலாக கொடுக்கப்பட்டது. சரியா? இதை நான் விளக்கமா சொல்ல மாட்டேன், சீக்கிரம் சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். விளக்கமா வேணும்னா ஆஃப் தி ரெக்கார்டு தான் சொல்லுவேன். சரியா? ஆனா கட்டாயமே தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த அளவுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன், ஷரியத்துடைய எல்லை அளவுக்கு இதுல சொல்லுவேன், மஅரிஃபத்துடைய எல்லை அளவுக்கு ஆன் ரெக்கார்டா சொல்ல மாட்டேன். புரியுதா? இப்போ இந்த 7 விஷயம் சொன்னேன் இல்லையா, 7 சிஃபத்து மனிதனுக்கு இருக்கிறது, அல்லாஹ்க்கு இருக்கு. அதாவது அல்லாஹ்க்கு இருக்கிறது மனுஷங்கிட்ட கொடுத்துருக்கிறான். என்னன்னா இல்மு, சம்உ, பஸர், கலாம், இராதா, குத்ரத், ஹயாத். தமிழ்ல சொல்லாமா? அறிவு, கேள்வி, பார்வை, பேச்சு, நாட்டம், ஆற்றல், உயிர். இந்த 7 இருக்கா? அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய சிஃபத்து, வாஜிபா கட்டாயம் இருக்க வேண்டிய சிஃபத்து எவ்வளவு சொன்னேன்? 20. கட்டாயம் இருக்கவே கூடாத சிஃபத்து எத்தனை சொன்னேன்? 20. இருந்தாலும் இல்லாட்டியும் ஜாயிஸாத்தான சிஃபத்து 1. மொத்தம் 41. இப்ப அல்லாஹ்ட்ட இருக்கக்கூடிய சிஃபத்து மனுஷங்கிட்ட அல்லாஹ் கொடுத்துருக்காங்க இரவலா. இது எத்தனைன்னு சொல்லியிருக்கேன்? இப்போ 7 சிஃபத்து வந்துருச்சா? இப்போ இது 7 அல்லாஹ்வுக்கு சொந்தமானதா அடியானுக்கு சொந்தமானதா? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அடியானுக்கு இரவலா கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த அடிப்படையில் இந்த 7 சிஃபத்து யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ் தனக்கே தனக்கானது, அல்லாஹ்வுக்கு தனக்கே தானானது, நமக்கு அவனால் இரவலாக கொடுக்கப்பட்டது. இப்ப அந்த அடிப்படையில் 7 சிஃபத்துகள். இது புரியல? என்ன பண்ணு, இந்த பதிவாவதுலேயே ரெக்கார்ட்ல திரும்ப திரும்ப போட்டு கேட்டு தெரிஞ்சுக்கும். முதல்ல 7 சொன்னேன். வாஜிபான சிஃபத்து 20 சொன்னோம் இல்லையா? அந்த 20ல இது 7. இந்த 7 உனக்கு இருக்கிறது விளங்கிட்டீங்கன்னா அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய சிஃபத்துல கட்டாயம் இருக்கிறதுல இந்த 7 இருக்குன்னு வந்துருச்சா? 7. இந்த 7ம் செயலான செயல் இல்லை, தன்மை. அறிவுங்கிற ஒரு தன்மை, கேள்வி அதாவது செவியுறுதல் ஒரு தன்மை, பார்வை ஒரு தன்மை, பேச்சு ஒரு தன்மை, இதெல்லாம் தன்மை. இந்த தன்மையை செயல்படுத்தும் போது அது செயல். சரியா? அப்ப அது செயல்படுத்துபவனாக அங்க வரும். எப்படி? அறிவு என்பது அறிவு, அறிவை கொண்டு அறிவு பெற்றவன் அறிந்தவன், அறிஞன் அல்லது அறிந்தவன். பார்வை, பார்வை திறன், அது பார்வை திறன் கொண்டு என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அப்ப நீ பார்வை உனக்கு உண்டு, அதை கொண்டு நீ பார்க்கக்கூடியவனாக இருக்கிறாய். தன்மை செயலாக மாறுதா? செயல் வடிவம் எடுக்குதா? பார்வை என்ற தன்மை உன்னிடத்தில் உண்டு. அந்த பார்வையை கொண்டு நீ என்ன பண்ற? பார்க்கிறேங்கிறப்போ பார்த்தல் என்ற செயல் நடக்குது. இப்ப இந்த 7 சொன்னல, இல்மு, சம்உ, பஸர், கலாம், இராதா, குத்ரத், ஹயாத், இது அப்படியே செயலா கொண்டா, ஃபிஅலா கொண்டா. ஃபிஅல் அப்படின்னா செயல், அதை செய்யக்கூடியவன் ஃபாயில், செய்யக்கூடியவன் ஃபாயில், செய்யக்கூடியவன். அப்போ இந்த 7ம் இல்மு, அது செயல் வடிவம் எடுக்கும்போது செய்யக்கூடியவன் ஆகும்போது அறிகிறவன், ஆலிமுன். இல்மு என்ன ஆயிருங்க? ஆலிமுன். சம்உ கேட்கும் திறன், அதை கொண்டு செயல் வடிவம் எடுக்கும்போது சமீஉன் கேட்பவன். பஸர் பார்வை, அதை கொண்டு பார்ப்பவன் பசீருன் பார்ப்பவன். முன்னாச்சா? இல்ம கொண்டு அலீமுன் ஆலிமுன். சம்உ கேள்வித்திறனை கொண்டு கேட்பவன் சமீஉன். பஸர் பார்வை, அந்த பார்வையை கொண்டு பார்ப்பவன் பசீருன். கலாம் பேச்சு, அதை கொண்டு பேசுபவன் முத்தகல்லிம். பேச்சு கலாம்,
பேசுபவன் முத்தகல்லிம். இராதா நாட்டம், அதை நாடுபவன் முரீது. நாடுபவன் முரீது. குத்ரத் ஆற்றல் தன்மை, அந்த ஆற்றல் பெற்றவன் ஆற்றல் உடையவன் காதிருன். அல்லாஹ் காதிருன் ஆற்றல் உடையவன் தானே, காதிருன். ஹயாத் உயிர், அது ஒரு தன்மை. அந்த உயிர் உள்ளவன் ஹையுன். இப்ப எத்தனை ஆச்சு? 7 7 14 ஆச்சா? இந்த 7 உனக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டா இது 7 வந்து தன்மை, அந்த தன்மை செயலாகும் போது என்ன ஆயிடுற 14. இந்த 7 மனுஷங்கிட்ட இருக்குது. இப்ப எத்தனை ஆச்சு? 14 ஆச்சு. ஆனா இப்ப நம்ம அல்லாஹ்வுல பொருத்துவோம். சரியா? அப்ப அல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ்விடம் கட்டாயம் இருக்க வேண்டிய அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிஃபத்துகள் 20. 20ல முதல்ல 7 தன்மைகளாகும், 7 செயல்படுத்தக்கூடியதாகவும் ஆகுது. அப்ப எத்தனை ஆச்சு? 14. அதாவது அறிவு, கேள்வி, அதாவது கேட்கும் திறன், பார்வை, பேச்சு, நாட்டம், ஆற்றல், உயிர், இது 7. அறிந்தவன், செவியுறுபவன், பார்ப்பவன், திருவசனம் உள்ளவன், அதாவது பேசுபவன், நாடக்கூடியவன், ஆற்றல் உடையவன், ஜீவன் உள்ளவன் அல்லது உயிர் உள்ளவன். 7 7 14 ஆச்சா? இது இல்லாம அல்லாஹ் உஜூத் உள்ளவன் இருக்கிறான் இல்லையா? அவனுடைய இருப்பு. அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான். அந்த உஜூத் அது ஸாத்துடைய சிஃபத். அது எது? ஸாத்துடைய சிஃபத். ஸாத்தையும் உஜூதையும் பிரிக்க கூடாது. சரியா? இது ரொம்ப நுட்பமான நுணுக்கமான இடம். அதனால இது இந்த அளவுக்கு வச்சுக்குவோம். அதான் உள்ளமைன்னு வச்சுக்கோ. உஜூதுனா உள்ளமை, இருப்பு அல்லது உள்ளமை கரெக்டா இருக்கும். உஜூது. ரெண்டாவது கிதம், பூர்வீகம். அல்லாஹ் பூர்வீகமானவன். இந்த சின்ஸ் இதிலிருந்து அப்படியெல்லாம் கிடையாது. அல்லாஹ் இருக்கிறான். எப்ப இருந்து இருக்கிறான்? இருக்கிறான், அவ்வளவுதான். கதீமுன் கிதம், அது கதீம்னா பழசு, கிதம் பூர்வீகம், பூர்வீகமானவன். அது ஆதி இல்லாதவன். ஆதி இல்லாத, ஆதின்னு ஒரு இடம், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அப்படி கிடையாது. இருக்கிறான். எப்ப இருந்து இருக்கிறான்? இருக்கிறான், இருந்துகிட்டே தான் இருக்கிறான். ஃப்ரம் அப்படிங்கிறது கிடையாது, எண்டும் கிடையாது. அப்ப 2 சிஃபத் இதுல என்னாச்சு? ஒன்னு உஜூத் உள்ளமை, இன்னொன்னு பூர்வீகம் கிதம். மூணாவது பகா, நிலைப்பாடு, தரித்திருத்தல். நிலையானவன் தான் அல்லாஹ், நிலைப்பாடா இருக்கக்கூடியவன். எத்தனை ஆச்சு? 3 ஆச்சா? உஜூது, அப்புறம் கிதம் பூர்வீகம், பகா நிலைப்பாடு, நிலைத்திருத்தல், அது நிலையானது. அல்லாஹ் நிலையானவன், பகா. 4வது முஹாலிஃபத்துன் லில் ஹவாதிஸ், ஒப்புவமை இல்லாதவன். அல்லாஹ்வுக்கு என்ன இல்லை? ஒரு ஒப்புவமை, கம்பேரிசன் கிடையாது. உலகத்துள்ள அத்தனை மனிதர்களும் ஜின்களும் என்னவெல்லாம் எப்படியெல்லாம் அல்லாஹ்வை கற்பனை பண்ணினாலும் அத்தனை கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்ட மகா தூயவன். இப்படித்தான், இதுதான் அவனுக்குள்ள என்ன பண்ண முடியாது? ஒரு கம்பேரிசனுக்குள்ள கொண்டாடவே முடியாது. ஒப்புவமை அற்றவன். புரியுதா? 4 ஆச்சா? உஜூது, கிதமுன், பகா, முஹாலிஃபத்துன் லில் ஹவாதிஸ், உள்ளமை, பூர்வீகம், நிலைப்பாடு, ஒப்புவமை அற்றவன். 5வது கியாமுஹு பி நஃப்ஸிஹி, அவன் தன்னை கொண்டே தான் நிலைப்பாடானவன். தன்னை கொண்டே தான் நிலைப்பாடானவன். தன்னை கொண்டுதான் தான் இருக்கிறான். இது
அவங்ககிட்ட மட்டும்தான். இப்ப நாம எல்லாம் யாரை கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வை கொண்டிருக்கிறோம். நமக்கு ஆதாரம் அல்லாஹ், ஆனா அவனுக்கு அவனே ஆதாரம். யாரை கொண்டும் அவன் ஆதாரம் இல்லை, அவனுக்கு ஆதாரம் இல்லை. ஆதாரம்னா சாட்சி இல்லை. என்ன சொல்றது? இப்போ தான் இந்த ட்ரைபேட் இருக்கு, இந்த போன் இருக்கு, இந்த போனுக்கு இப்ப ஆதாரமா எது நிக்குது? தாங்கி. ட்ரைபேடை தாங்கி தான் இது நிக்குது இல்லையா? அது போல அப்ப அல்லாஹை கொண்டுதான் சகலமும் நிலைப்பாடா இருக்குது. அல்லாஹ் அவனை கொண்டே அவன் நிலைப்பாடாக இருக்கிறான். கியாமுஹு பினஃப்ஸிஹி. அச்சா, அடுத்து வஹ்தானியத். இது வஹ்தானியத், அவன் ஒருவனாயிருத்தல். அல்லாஹ் ஒருவனாயிருத்தல், இது அல்லாஹ்விடம் இருக்க வேண்டிய வாஜிபான கட்டாயம் இருக்க வேண்டிய 20 சிஃபத்துகள். அல்லாஹ்னு சொன்னா அவனோட கட்டாயமா இது எல்லாம் இருக்கணும். தெரிஞ்சிருச்சா? என்னென்ன? உஜூது, அதாவது தமிழ்ல சொல்லாமா? உள்ளமை, பூர்வீகம், நிலைப்பாடு, ஒப்புமை அற்றவன், தன்னை கொண்டே தான் நிலைத்திருப்பவன், ஒருவனாய் இருப்பவன். ஆராய்ச்சா? 7 அறிவு, கேள்வி, பார்வை, பேச்சு, நாட்டம், ஆற்றல், உயிர். 13 ஆச்சா? 6 7 13. அறிந்தவன், அதாவது அறிவுள்ளவன், செவியுறுபவன், பார்ப்பவன், பேசுபவன், ஆற்றல் உடையவன், ஜீவன் உள்ளவன் அல்லது உயிர் உள்ளவன். இந்த 7 சேர்த்துனா 20. இந்த 20ம் எவனிடத்தில் இருக்கிறதோ அவன் அல்லாஹ். இந்த 20 தன்மைகள் எவனிடத்தில் இருக்குமோ அவன்தான் அல்லாஹ். இப்படித்தான் அல்லாஹ் அறியணும். இது அல்லாஹ்வை அறியறதுல ஒரு ஊசி, கடல்ல ஊசியை முக்குனோம்னா அந்த ஊசி முனையில ஒட்டி இருக்கக்கூடிய தண்ணி ஈரத்துடைய அளவுக்கு உண்டானது. இதுல மொத்தமா அல்லாஹ் வரைஞ்சிட்டோன்னு அர்த்தம் இல்லை. தனித்தனியா இப்ப பார்க்கணும். உஜூத் என்ன, பூர்வீகம், அது தனியா இருக்குது. இன்னும் இது இல்லாம இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இதா சரி, மறுபடியும் இதுக்குள்ள வந்துடும். அதுக்குள்ள போன டாபிக் பெருசாயிடும். இப்ப இந்த 20ம் அல்லாஹ் என்று ஒருவன் கூறினால் அவனிடத்தில் இந்த 20ம் இருந்தால் அவன் அல்லாஹ் இல்ல. இந்த 20ம் இருக்கணும். அடுத்த இன்னும் 20 இருக்கவே கூடாது. அடுத்த 20 இருக்கவே கூடாது. ஒண்ணும் இல்லை. இதுக்கு நேர் ஆப்போசிட். அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா இருக்குது. இதுல என்ன சொன்னோம்? உள்ளமை, இருப்பு, இருக்கலாம். அங்க ஆப்போசிட் போடு, இல்லாமை. அல்லாஹ்வுக்கு இல்லாமைன்னு கிடையாது. இங்க பூர்வீகமானவன், அது ரொம்ப பழமை. பழமைன்னு சொன்னா அது வேற மாதிரி இருக்குனால பூர்வீகம் சொல்லப்படுது. இப்ப இதுக்கு எதிர்ச்சொல் புதிது. கரெக்டா? அல்லாஹ்வுக்கு புதிதுன்னு ஒண்ணு கிடையாது. இன்னும் 1000 வருஷம் கழிச்சு, 1,00,000 வருஷம் கழிச்சு ஒன்று வந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு புதுசு கிடையாது. அவன் ஏற்கனவே அவனுடைய நாட்டத்தில் உள்ளதுதான். சரியா? 3வது பக்காவுக்கு ஆப்போசிட் ஃபனா, அழிவு. அல்லாஹ்வுக்கு என்ன இல்லை? அழிவு இல்லை. 4வது ஒப்புவமை அற்றவன், அதுல வாஜிபில்லை. இதுல ஒப்புவமை, ஒப்புவமை இருந்தா அவன் அல்லாஹ் அல்ல, இருக்கக்கூடாது. ஒப்புவமை அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடாது. அங்க 5வது தன்னை கொண்டு சார்ந்திருத்தல், தன்னை கொண்டு தான் தரிப்பட்டிருத்தல். இங்க பிறரிடம் தேவையாகுதல். பிறரிடம் தேவையாகுதல் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடாத குணம். அங்கு வஹ்தானியத், தனித்திருத்தல், ஒருவனாயிருத்தல். ஏன்னா தனித்திருத்தல்னா கூட எல்லாரும் இருந்து தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒருவனாய் இருத்தல். இங்க அதுக்கு நேரா அல்லாஹ்விடம் இருக்கக்கூடாத குணம் இணை. இணை அவனுக்கு இருக்கக்கூடாது. அவனுக்கு இணையா எது ஒண்ணு இருந்தா அவன் என்ன இல்லை? அல்லாஹ் இல்லை. அப்போ இந்த 6 மட்டும் முதல்ல பார்ப்போம். இல்லாமை என்று இருந்தால் அவன் அல்லாஹ் அல்ல. புதிது என்று இருந்தால் அவன் அல்லாஹ் அல்ல. அழிவு என்று இருந்தால் அவன் அல்லாஹ் அல்ல. ஒப்புமை என்று இருந்தால் அவன் அல்லாஹ் அல்ல. பிறரிடம் தேவை ஏற்பட்டால் அவன் அல்லாஹ் அல்ல. பிறரிடம் தேவையுறுதலை இருந்தால் அவன் அல்லாஹ் அல்ல. அவனுக்கு இணை இருந்தால் அவனுக்கு அல்லாஹ், அவன் அல்லாஹ் இல்லை. இருக்கக்கூடாது. 6 வந்துருச்சா?
இப்போ ஏற்கனவே முதல்ல சிஃபத்தில் நம்ம சிஃபத்து காமில் சொன்னோம் இல்லையா, இது காமில் சொன்னோம் இல்லையா, அதில் 7 என்னது இல்மு சம பசர் வந்தோம் இல்லையா, அந்த 7க்கு அப்படி ஆப்போசிட். அறிவுன்னா மடமை, மடமை இருந்தா அவன் அல்லாஹ் அல்ல, இறைவன் அல்ல. செவியுறுதல் அதுக்கு ஆப்போசிட் செவியுறாதிருத்தல், அதாவது செவிட்டுத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம அப்படி சொல்லக்கூடாதுங்கிறனால செவியுறாது, செவிட்டுத்தன்மை இருக்கக்கூடாது, அந்த செவியுறும் தன்மை இல்லாமல் இருத்தல், அது இருந்தால் அவன் அல்லாஹ் இல்லை. பார்வையற்றிருத்தல், அதாவது குருடுன்னு சொல்றாங்கல்ல, அது அந்த மாதிரி இருந்தா அவன் அல்லாஹ் இல்லை, இறைவன் அல்ல. பேச்சு இல்லாதவன், பேச்சு இருந்தாதான் அல்லாஹ், பேச்சு இல்லாதவன் அதெல்லாம் பேச முடியாதவன், ஊமைன்னு சொல்றாங்க இல்லையா, அது அந்த குணம் அந்த தன்மை இருந்தா அவன் அல்லாஹ், இறைவன் அல்ல. நாட்டம் இருந்தால் அவன் அல்லாஹ், நாட்டம் இல்லாதவனாக இருந்தால் அவன் அல்லாஹ் அல்ல. ஆற்றல் இல்லாதவனாக, இயலாதவனாக, ஆற்றல் உடையவன் அல்லாஹ். இங்க இயலாமை, இயலாமை இயலாமை இருந்தால் அவன் அல்லாஹ் அல்ல. இறப்பு, இறப்பு இருந்தால் அவன் அல்லாஹ் அல்ல. இப்ப இது அப்படியே ஆப்போசிட்டா சொல்லலாமா? மடமை, செவிடு, குருடு, ஊமை, நாடாமை, அதாவது நாட்டமின்மை, நாடாதிருத்தல், இயலாமை, இறப்பு. இன்னும் 7 மடையன், செவிடன், குருடன், ஊமையன், நாடாதவன், இயலாதவன், இறந்தவன். இப்ப இதுல 20 வந்துருச்சா? 20 வந்துருச்சா? வரலையா? வரலன்னா திருப்பி திருப்பி விட போட்டு கேட்டுக்கோ. அப்போ அதுல 20 வாஜிபு முதல்ல சொன்னது, அதன் பிறகு அப்படியே ஆப்போசிட்டா போடுற 20 மொத்தம் 40 வந்துருச்சா? பாரு, அந்த 7 தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 7 தன்மையா இருக்குது. அதுக்கப்புறம் செயல் வடிவம் எடுக்கும்போது 7 14. நீதி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு 6 தான். அவன் வஹதானியத்தா இருக்கிறான், உஜூத் இருக்குதுங்கிறதுல ரொம்ப பக்காவா இருக்கு. இது 3 ஏற்கனவே ஓரளவு. இந்த கிதமு முஹாலிஃபத்துல் ஹவாசி, அதாவது பூர்வீகம், ஒப்புமையற்றவன், தன்னை கொண்டு நிலப்பானவன் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இப்போ இதுக்கு அப்படியே 20 ஆப்போசிட்டா போட்டீங்கன்னா 40 ஆச்சா? மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஈஸி. மனசுல வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி, தெரிஞ்சுக்க வச்சுக்கணும். சும்மா மனப்பாடம் மக்கப் பண்ணி வைக்கிறது முக்கியம் இல்லை, அறிந்து வைத்திருக்கணும், அறிந்திருத்தல். சரியா? அப்போ 20 முதல்ல சொன்னது இருக்க வேண்டியது அல்லாஹ்விடம் கட்டாயமாக வாஜிபான சிஃபத்துகள். இரண்டாவது அல்லாஹ்விடம் இருக்கவே கூடாத, கட்டாயமாக இருக்கக்கூடாத சிஃபத்துகள் 20, 40 வந்துருச்சு. மீதி ஒன்று ஜாயிஸாத்தான சிஃபத்து. அல்லாஹ்விடத்தில் அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சமமே, அப்படிப்பட்ட சிஃபத்து. அது ஒரு சிஃபத் அல்ல, சிஃபாத், தன்மைகள். உதாரணத்துக்கு படைத்தல் அல்லது படைக்காமல் இருத்தல். அல்லாஹ் படைப்புகளை படைச்சாலும் அல்லாஹ் தான், அவன் படைக்க மாட்டேன்னு சும்மா இருந்தாலும் அல்லாஹ் தான். அந்த சராசரி படைச்சான்ல, படைக்கிறதுக்கு முன்னாடி அவன் யாரப்போ? படைக்காமே இருந்திருந்தா அப்ப அவன் அல்லாஹ் இல்லையா? அல்லாஹ் தானே. அப்ப அதுதான். அப்போ அவனிடத்தில் அந்த செயல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அவன் அந்த செயலை செய்தாலும் செய்யாவிட்டாலும் சமம் தான், அவன் அல்லாஹ் தான். அல்லது படைப்புகளை படைச்சிட்டான், உணவளித்தல் அவனுடைய செய்யறான், ராசிக் ரஸாக், உணவளிக்கக்கூடியவனா இருக்கான், அப்பவும் அல்லாஹ் தான். இல்ல உணவளிக்கல தன்னுடைய படைப்புகளுக்கு, அப்பவும் அல்லாஹ் தான். மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறான், அப்பவும் அல்லாஹ் தான். மன்னிக்காதவனா இருக்கான், அப்பயும் அவன் அல்லாஹ் தான். தண்டிக்காதவனா இருந்தாலும் அல்லாஹ் தான், தண்டிப்பவனாக இருந்தாலும் அல்லாஹ் தான். இப்படி அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்துகள் இன்னும் என்னென்னலாம் இருக்குதோ இது போன்ற விஷயங்கள் அது நிறைய அடுக்கிட்டே போகலாம். அப்போ அவன் செஞ்சாலும் ஒன்று தான், செய்யாட்டி இருந்தாலும் அது அவங்ககிட்ட இருந்தாலும் அல்லாஹ் தான், இல்லாட்டியும் அவன் அல்லாஹ் தான். அப்படிங்கிற மாதிரி தான் மீதி உள்ள அனைத்து சிஃபத்துகளும். கட்டாயமாக இருக்க வேண்டியது 20, இருக்கக்கூடாது 20. அவனிடத்துல ஜாயிஸாத்தான ஆகுமான இருந்தாலும் இல்லாவிட்டால் ஆகுமான சிஃபத்து ஒன்று. ஆக மொத்தம் 41 சிஃபத்துகள். இவை இந்த சிஃபத்துகளை கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லீமும், ஒவ்வொரு முஃமினும், இறை நம்பிக்கையாளரும் அறிந்து வைத்திருப்பது கடமை, வாஜிபு. அப்படி அறிந்து வைத்திருக்கவில்லை என்றால் அவர் ஃபாசிக் என்று கிதாபுகளில் சொல்லப்பட்டிருக்கு, பெரும் பாவி.
புரியுதா? அப்போ இந்த 40 சிஃபத்து முதல்ல சொன்னால இருக்க வேண்டிய சிஃபத்து 20, அதில் இருக்க வேண்டிய சிஃபத்தில் ஒன்று இல்லாட்டி அவன் அல்லாஹ் தான் எவனோ ஒருத்தர் நம்பிட்டான்னா அவன் என்ன ஆயிட்டான்? குஃபுர், காஃபிர் ஆயிட்டான், காஃபிர் ஆயிடுவான். இல்லை இருக்கக்கூடாத சிஃபத்தில் ஒன்று இருக்குதுன்னு நினைச்சிட்டாலும் அவன் என்ன ஆயிடுவான்? நினைச்சாவே காஃபிர் ஆயிடுவான், சொன்னாலும் காஃபிர் ஆயிடுவான். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சாதானே அவன் நினைக்காம இருப்பான், சொல்லாம இருப்பான். தெரியலன்னா அவனுடைய அறியாமையில சொல்லிட்டான்னா அவன் நிலைமை என்ன ஆகும்? குஃபுரா. அப்போ ஒரு இஸ்லாமியனாக இருந்தும் ஈமான்தாரியாக இருந்தும் இந்த சிஃபத்துகளை அறிந்து வைத்திருக்காத காரணத்தினால் அவனுடைய ஈமானே அவனை விட்டு நீங்கக்கூடிய மிக பெரும் ஆபத்திற்கு வழிவகுக்குமா இல்லையா? எது? இந்த சிஃபத்துகளை அறியாமல் இருப்பது. அல்லாஹுடைய கிருபையில இன்னைக்கு நமக்கு இந்த சிஃபத்துகள் எல்லாம் அல்லாஹுடைய கிருபையில நம்ம கத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த சிஃபத்துகளை நாம முழுமையா நாம தெரிஞ்சுக்கிறதோடு இல்லாம நம்மளுடைய குடும்பத்தார்கள், மனைவி மக்கள், இன்னும் உறவினர்கள், நண்பர்கள், இன்னும் சமூகத்திற்குரிய மற்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறது நம்ம மேல கடமை. ஏன்? அவங்களுடைய ஈமானே அதனால பாதுகாக்கப்படும் இல்லையா? அவங்களுடைய பிறருடைய ஈமான் உங்களால பாதுகாக்கப்படுதுன்னு சொன்னா அதற்கான நற்கூலி அல்லாஹ் உங்களுக்கு தருவானா தரமாட்டானா? நான் தரப்போறது இல்லை, அல்லாஹ் தருவான் தானே உங்களுக்கு. அப்ப அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அப்ப அதுக்காக நம்ம செய்யணுமா இல்லையா? அப்ப இதுவரைக்கும் இது தெரியாத எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்காங்கல்ல, முஃமின்கள் இருக்காங்கல்ல. அப்ப அவர்களிடத்துலலாம் இந்த செய்தி கொண்டு போய் சேரணும். இந்த சிஃபத்துகள் அவர்களும் அறிந்து வச்சிருக்கணும். அதுக்காக நம்மாலான முயற்சி நம்ம அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான். தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்க, அவங்க போய் சொல்லுங்க. நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியாதவங்ககிட்ட போய் சொல்லணும். அப்போ அல்லாவை அறிதல் தான் அசல். அவ்வளவு தீனி மாரிஃபத்துல்லா. நான் மறுபடியும் ஆரம்பத்தில் வரேன். அவ்வளவு தீனி மாரிஃபத்துல்லா, தீனில் முதன்மையானது அல்லாஹ்வை அறிவதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். குர்ஆனிலும் உண்டு. கலிமா சொன்னவனுடைய கலிமாவுக்கான ஷர்த்து 4, அது கலிமா சொன்னவன் கலிமாவுக்கான ஃபர்லு 53, அதுல 1 முதலாவது அல்லாஹ்வை அறிவது. அப்ப அல்லாஹ்வை அறியணும்னு சொன்னா இந்த யாரு எவன் தன்னை அறிந்து கொண்டானோ திடனாக தன் ரப்பை அறிந்து கொண்டான். மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. அந்த ஹதீஸின் படி ஒருத்தன் தன்னை அறிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி பயான்ல நம்ம அதை சொல்லிட்டோம். இப்போ இந்த பயான்ல அல்லாஹ் அறியணும்னா ஆயிரஃபுக்கும் பில்லாஹி ஆயிரஃபு பிசிஃபாத்திஹி. உங்களில் அல்லாஹ்வை அறிந்தவர் யார் என்றால் அவனுடைய சிஃபாத்துகளை அறிந்தவர் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவனுடைய சிஃபாத்துகள் கட்டாயமா அவனுக்கு இருக்க வேண்டியது சிஃபத்துகள் 20, கட்டாயமா அவனிடத்தில் இருக்கவே கூடாத சிஃபத்துகள் 20, அவனிடத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஜாயிசாத்தன் ஆகுமான சிஃபத்து 1 ஆகிய 41 சிஃபத்துகளும் நாம் அறிந்து வைத்துக் கொண்டோம் சொன்னா அல்லாஹ்வை அறிவதற்கான முதல் படியில அல்லாஹ் நம்மளை என்ன பண்ணிட்டான், கொண்டு வந்து சேர்த்துட்டாங்கிறதுக்கு இது அடையாளமா இல்லையா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இது அல்லாஹ்வுக்கு அதிகமாக ஷுக்ர் செய்யக்கூடியவர்களா இருக்கும். சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ரஹ்மத்தின் பொருட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தினாலும் நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய குடும்பத்தினரையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹ் அவனுடைய சொந்த அவுலியாக்களாக பொருந்திக் கொண்டு இம்மை மறுமை இரண்டிலும் அவனுடைய அவுலியாக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.